உங்கள் பழைய துணியை புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு இரநூறுவா செலவு பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இதை வச்சு தான் இந்த ப்ளூ கலரில் இந்த ஷர்ட்டையை நான் க்ரீன் கலரில் மாற்றினேன். இதை பண்ணுறதுக்கு மெயினாக தேவையானது இந்த காடம்ன்ற கலர் பவுட்ரு தான். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக கிடைக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே கலர் பவுடரும் அது ஃபிக்ஸ் பண்ணுற டையும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க ஆப்ரானும் இருந்துச்சு. அது கூடவே என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கியிருந்தது க்ரீன் கலர். முதல்ல பிளைன் வாட்டர் நல்லா துணியை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்க துணி ஊற வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா பைண்டிங் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை கலக்கி விட்டுட்டு அப்புறம் டெம்பரேச்சர் பார்க்கறதுக்காக ஒரு தெர்மோமீட்டர் எடுத்து அதில் இருக்க டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொன்ன ரெக்கமெண்டட் டெம்பரேச்சர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 கலர் பவுடர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு கலர் பவுடர் எடுத்து பிரித்து போட்டுட்டேன். பிரித்து போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் டையிங் பண்ண வேண்டிய கிளாத் எடுத்து உள்ளே போட்டு நல்லா கரண்டியால் குத்தி விட்டேன். ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருந்துச்சு. இது ஒரு சைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டையிங் லிக்விட் தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஸ்டவ்லேருந்து சூடாக துணி எடுத்து நல்லா அலசிட்டு அது போட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு.